குக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ளூமிங் ஆனியன் வித் சீஸ் சாஸ். சீஸ் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நான் இந்த டேபிள் ஸ்பூனில் 10 டேபிள் ஸ்பூன் பால் அளந்து வச்சுருக்கேன். 2 சீஸ் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்துக்கலாம். பால் லைட்டாக சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரணும். சீஸ் நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. சாஸ் இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும். இந்த சாஸில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. சீஸில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். சாஸ் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காகணும். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ளூமிங் ஆனியன் கூட டிப் பண்ணி சாப்பிடலாம். வாங்க ப்ளூமிங் ஆனியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 ஆனியன் வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிக்சட் ஹர்ப். இந்த பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஆனியன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க லேயர் ஈக்குவலாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. 1/2 இன்ச் கேப் விட்டு சுற்றி கட் பண்ணிக்கோங்க. பெருசாக கட் பண்ணாதீங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக ஃப்ளவர் மாதிரி இருக்கும். கட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு லேயரை தனித்தனியாக பிரித்து விடுங்க. ஸ்லோவாக பண்ணுங்க, இல்லைன்னா வெங்காயம் உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுக்கணும். இந்த பவுலில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இந்த பவுலில் சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்சட் ஹர்ப், உப்பு தேவையான அளவு, ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, நல்ல ட்ரை பவுடராக தான் யூஸ் பண்ண போகிறோம்.
எண்ணெய் வந்து ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். ஆனியன் ஃபஸ்ட்டு ட்ரை பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிச்சம் இருக்க பவுடரை கீழே தட்டிடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் டிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை கோட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட ப்ளூமிங் ஆனியன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ஆனியன் வந்து நல்லா பிரித்து விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே வந்து பொரிஞ்சிருக்கும், உள்ளே வந்து ஆனியன் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ப்ளூமிங் ஆனியன் ரெடி. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம பண்ணி வச்சுருக்க சீஸ் சாஸ்